வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடாதான்னு பாண்டியன் கேட்க, செந்தில் அதுக்கு மறுத்து பேச, அப்பாவை எதிர்த்து பேசிட்டான், குடும்பத்தையே பிரிக்கிறாளுங்கன்னு மருமக 3 பேரையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி. ஹீனா மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. எங்களுக்கு கல்யாணமாகி வீட்டுக்கு வந்தப்போ கதிர மாமா வெளியே அனுப்பினாங்கல்லன்னு மீனா சொல்ல, ஆமாண்டி அதுக்கும் நீதான் காரணங்கிறாங்க கோமதி. அப்படியா, நான் ஒன்னும் சும்மா இருக்கலையே, கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு நான் தானே முயற்சி எடுத்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, பெருசா சாதனை பண்ணிட்டான்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி. குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா அப்படி செஞ்சிருப்பேனா அப்படின்னு மீனா கேட்க, சரிதாண்டிங்கிறாங்க கோமதி. இந்த வீட்ல நடக்கிற விஷயம் என்னவா இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுற முன்னாடி உங்ககிட்ட தான் பேசுறேன். இந்த மாதிரி உங்க பையனுக்கு காசு தேவைப்படுது, மாமா கிட்ட பேசி வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா என்ன? இல்ல நான் கேட்டா எனக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? இதை எல்லாத்தையும் விட்டுட்டு என் வீட்டுக்காரரை தூண்டி விட்டுட்டு தான் உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கணும்னு நான் நினைக்கணும். அப்படிதானேன்னு மீனா கேட்க, புரியுது அப்படின்னு கோமதி சொல்றாங்க. யார் யாரோ என்ன குறை சொல்லிட்டு போகட்டும், நீங்க என்ன சொல்லலாமா அத்தை? நான் மனசுலயே நினைக்காத விஷயம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனாக்கா மட்டும் இல்ல, நாங்க யாருமே அப்படி நினைக்கவே கிடையாதுங்கிறாங்க ராஜி. இங்க பாருங்க அத்த, கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்களும் மாமாவும் பேசுறத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏதோ அதை வச்சுதான் மாமாவுக்கு எதிரா அவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். மத்தபடி நான் ஏதோ முயற்சி எல்லாம் பண்ணி பாக்கல அப்படின்னு மயிலும் சொல்றாங்க. ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டீங்க அத்த, போங்க அத்தன்னு சொல்லி மீனா தேம்பி தேம்பி அழறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க கோமதி. ஏய் ஏய், என்னடி அழுவுற? அழாதடி, இது பாரு, நீ அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வந்துரும், அழாதடி. இல்ல, கதிர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அந்த பொண்ண கட்டிட்டு போனானுங்கல்ல, அந்த 2 பேரு அவனுங்க கதிர் மேல கோவத்துல இருப்பானுங்க. அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயம். அந்த பயத்தோட உள்ளர வந்தா செந்தில் வேற என்னென்னமோ பேசிட்டாண்டி. உங்க மாமா வேற கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ, எல்லாம் சேர்ந்து என் தலையே சுத்திருச்சுடி. என்ன பண்றதுன்னு தெரியாம என் கோவத்தை எல்லாம் உங்க 3 பேர் மேலேயும் காட்டிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள கத்தி சொருகிற மாதிரி பேசிட்டீங்களே அத்த அப்படின்னு மீனா வருத்தமா சொல்ல, ஏண்டி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு நீங்க மாத்தி மாத்தி கேக்குறீங்கல்ல, ஏண்டி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படியெல்லாம் யோசிக்க கூடியவளா? ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஏன் உங்க அம்மா எல்லாம் இப்படி பேச மாட்டாங்களா? உங்களெல்லாம் ஏன் தான் பெத்தேனோன்னு கேட்கதானே செய்வாங்க. அப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கல்ல. அது என்ன இருந்தாலும் உங்க அம்மா, என்ன இருந்தாலும் நான் உங்க மாமியார் தானே. நான் உங்கள பேசினா உங்களுக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு கோமதி மூக்க சிந்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீ என்னவா பொசுக்குன்னு அப்பாவியா மாறிட்ட அப்படின்னு அரசி கேக்குறாங்க. அதானே, படபடன்னு அப்ப பட்டாசு மாதிரி வெடிச்சீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. தெரியாம பேசிட்டேன்டி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். இப்ப என்ன தோப்பு கரணம் போடணுமா? சொல்லு, ஒத்துக்க மாட்டீங்கல்ல, போங்கடி அப்படின்னு கோச்சிட்டு கோமதி வெளியே போக, அரசி அவங்கள தடுத்து புடிச்சிடுறாங்க. அம்மா அம்மான்னு. என்னடி அப்படின்னு கோமதி கேட்க, நீ பாட்டுக்கு போற, பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போ அப்படின்னு அரசி சொல்ல, இப்ப என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கோமதி கேட்க, நீங்க ஒண்ணு எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். எங்களையும் இந்த வீட்ல ஒரு ஆளா நினைச்சீங்கன்னா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் வாய கழுவுடி, வீட்ல ஒரு ஆளா நினைக்காம வேற எப்படி நினைக்கிறேன்? நான் தான் சொன்னேன்ல ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு, இனிமே கோவத்தை குறைச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு அப்பாவி மாதிரி முகத்த வச்சுட்டு சொல்றாங்க கோமதி. 3 பேருமே கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி கோமதிய பார்க்க, பாருடி இப்படிதான் அப்பாவியா முகத்த வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்காளுங்கடி. நானும் இந்த மத்த மாமியாருங்க மாதிரி நடந்துக்கணும்னு பாக்குறேன். ச்சே, இவங்க முகத்தை பார்த்தா முடியலடி அப்படின்னு கோமதி சொல்ல, சண்டை முடிஞ்சிருச்சா, எல்லாம் ஓகே தானேன்னு அரசி கேக்குறாங்க. முடிஞ்சது முடிஞ்சது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு கோமதி சொல்ல, அது எப்படி நான் இப்ப கிளம்ப முடியும்? வந்த வேலையை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற அரசி அங்க இருக்க சம்பளத்தை எடுக்க, ஏய் ஏய் என்னடி சாப்பிடுற நேரத்துல பலகாரத்தை எடுக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா கொஞ்சம் அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் வைடி, அத முதல்ல வைடி, சாப்பிடுற நேரம் போடின்னு அதட்டுறாங்க அரசிய. அப்படின்னு முகத்தை தோல்ல இடிச்சிட்டு அரசி வெளியே போயிடுறாங்க. டக்கு டக்குன்னு பேசிடுவேன், ஆனா கல்லங்கபடம் இல்லாத மனசுடி, மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேன். நீங்களும் நான் சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கோமதி தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்க. ஓகேன்னு சிரிச்சிட்டு தலையாட்டுற மீனா அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ராஜி இன்னொரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. 2 கையாலையும் 2 பேர் முகத்தையும் பிடிச்சிக்கிற கோமதி அடுத்துன்னு யோசிச்சு மயில பாக்குறாங்க. மயில் அங்க ஏக்கமா கண்ணீரோட நிக்க, வா அப்படின்னு கூப்பிட அவங்க ராஜியோட பக்கமா ராஜி மேல சாஞ்சிக்கிறாங்க. மயிலோட கன்னத்து தடவி முத்தம் கொடுக்குறாங்க கோமதி. ராத்திரி ஆகுது, மயிலு பெட்ரூம்ல இருக்காங்க. சரவணன் தூங்கிட்டு இருக்காரு. அப்பனே முருகா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ, அப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், சின்னதா கூட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க மொபைல் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்க சரவணன் அவங்க மடி மேல கைய வைக்கிறாரு. மெதுவா கைய கீழே எடுத்து வைக்கிறாங்க மயிலு. மெதுவா பெட்டை விட்டு இறங்கி ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. கதவை திறந்துகிட்டு ஹால்ல பழனி படுத்திருக்காரு. அவரு முகத்துக்கு நேரா கைய அசைச்சு பாக்குறாங்க. அவரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. போன் எடுத்து ஹலோ அப்பான்னு மயிலு சொல்ல,
மயிலு எல்லாம் ரெடி. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிறதா சொன்ன உன்னோட சர்டிபிகேட்டும் நகைங்களும் மாயமா மறைஞ்சிடும். அதோட சேர்த்து உன் பிரச்சனைகளும் மாயமா மறைஞ்சிடும். அப்படின்னு மெஜிஷியன் மாரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மா எதுக்குமா பயப்படுற? அப்பா இருக்கேன்ல, அப்பா நான் பாத்துக்கிறேம்மா. எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிச்சிடுறேன். இனிமே என் பொண்ணு ஆயுசுக்கும் பயப்படாத மாரி பண்ற. அப்புறம் மயிலு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்ல, சொல்லுங்கப்பாங்கிறாங்க மயிலு மெதுவா. வீட்டு வாசக்கதவோட தாழ்பாலம் மட்டும் கொஞ்சமா திறந்து வச்சுடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரிப்பா சரிப்பா. இங்க பழனிவேல் சித்தப்பா இருக்காரு பாத்துப்பா. கொஞ்சம் கவனமா வாங்கங்கிறாங்க மயிலு. சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்ல, குடியா அப்படின்னு போன வாங்குற பாக்கியம் மயிலுன்னு கூப்பிட அம்மாங்கிறாங்க பயத்தோடு மயிலு. பயமா இருக்கா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ரொம்ப அப்படின்னு மயிலு சொல்றாங்க. புரியுது புரியுது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா மாட்டினா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு மயிலு பயத்தோடு சொல்றாங்க. புரியுதுடி, நமக்கு தான் வேற வழி இல்லையே. பண்ண போறது கேவலமான வேலைதான். பொண்ண கட்டி குடுத்துட்டு அந்த வீட்லயே இப்படி திருடுறதெல்லாம் எவனுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஆனா இப்ப நம்ம நிலைமை அப்படி இருக்குதே, என்ன செய்யறது? உன் வாழ்க்கைக்காக இத செஞ்சுதானேடி ஆகணும். எதையாவது சொதப்பி வச்ச இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டுருவேன்னு உங்க அப்பங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கு பயந்தாவது இந்த மனுஷன் வேலையை ஒழுங்கா முடிச்சிருவாரு. நீ பயப்படாம இரு மயிலுன்னு மகளுக்கு தைரியம் கொடுக்குறாங்க பாக்கியம். சரிம்மா நான் போனை வைக்கலான்னு போற மயில, இரு இரு இங்க பாரு உங்க அப்பா சொன்ன மாதிரி வாசல் கதவை மட்டும் தாழ்பால் போடாம வையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிமான பயத்தோட தலையாடுறாங்க மயிலு. இதோ பாரு திரும்ப திரும்ப சொல்றதுதான், பயப்படாத பயப்படாத பயப்படாத, பயந்தா வாழவே முடியாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல தலையாட்டிட்டு போன வைக்கிற மயிலு இங்க அங்கன்னு எல்லா பக்கமும் பாக்குறாங்க. மெதுவா நடந்து வந்து மெயின் டோர் லாக் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறாங்க. கதவை திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் கதவை சும்மா சாத்தி வச்சிடுறாங்க. மறுபடியும் மெதுவா ரூம்குள்ள வந்து பெட்ல உட்கார, யாருங்கிறாரு தூக்கத்துல சரவணன். மயிலுக்கு பயங்கர பயம். நான் தான் மாமா மயிலுன்னு சொல்ல, நீ யாருன்னு கேட்கல, வெளியில போன் பேசிட்டு இருந்தியா அது யாரு அப்படின்னு சரவணன் கண்ணை மூடிட்டே கேக்குறாரு. நான் போன்ல பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு மயிலு கேட்க, என்ன பேசுனேன்னுலாம் கேட்கல, ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல, அது எங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மயிலு சொல்றாங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அது என்ன திருடங்க மாதிரி ராத்திரி ராத்திரி போன் பண்றாங்க அப்படின்னு சரவணன் கேட்க மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் பகல்ல எல்லாம் பேச மாட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, பகல்ல எல்லாரும் இருப்பாங்க, வேலை இருக்கும், ஃப்ரீயா பேச முடியறது இல்ல அப்படின்னு மயிலு சமாளிக்க, சரி படுத்து தூங்கு அப்படிங்கிற சரவணன் திரும்பி படுத்துறாரு. அப்பாடன் நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க மயிலு. திரும்பி படுக்கிற ராஜி, என்ன இன்னைக்குன்னு பார்த்து தூக்கமே வரமாட்டேங்குது, பகல்ல கூட நாம தூங்கலையே, ஐயோ மணி 12 ஆயிடுச்சா, என்ன இவன் ஆன்லைன்ல இருக்கான், கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்க ராஜு கதிருக்கு கால் பண்றாங்க. மறுபடி வேண்டான்னு கீழே வைக்கிறவங்க திருப்பி போன் எடுத்து எதுக்கும் கால் பண்ணி பாப்போம்னு எடுக்கிறாங்க. கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. டீ டம்ளரை கையில புடிச்சிட்டு வெளியே வர்ற கதிர் மொபைல் எடுத்து பார்க்க, வேண்டாம் வேண்டாம் எதுக்கு போன் பண்ண, என்னத்துக்காக கூப்பிட்டேன்னு 1000 கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜு போனை கட் பண்ணி கீழே வச்சிடுறாங்க. கதிர் மறுபடி கால் பண்ண ராஜுவோட மொபைல் ரிங் ஆகுது. கால் ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோங்கிறாங்க ராஜு. உன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு ஃபர்ஸ்ட், நீ கட் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு கதிர். நான் தான் கால் பண்ணேன், ஒருவேளை நீ பிஸியா வண்டி ஓட்டிட்டு இருப்பியோன்னு நினைச்சுதான் கட் பண்ணேன் அப்படின்னு ராஜு சொல்ல, வண்டி தான் ஓட்டிட்டு இருந்த, இப்ப டீ குடிக்க நின்னுட்டு இருக்கேன். ஆமா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கதிர் கேட்க, ஆஹா இல்ல எனக்கு இன்னும் தூக்கம் வரல. ஆமா நீ எங்க இருக்க அப்படின்னு ராஜு கேட்க, இதோ பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கஸ்டமரை டிராப் பண்ணிடுவேன், அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதுதாங்கிறாரு கதிர். அப்படியா, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க ராஜு. சாப்பிட்டேன், நீன்னு கதிர் கேட்க, நானும் சாப்பிட்டேன். சரி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு ராஜு கேட்க, நான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டேங்கிறாரு கதிர். இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு ராஜு கேட்க, உடம்புக்கு என்ன அதெல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு. சாஞ்சி உட்கார்ந்து கார் ஓட்டும் போது முதுகு வலிக்கும் தானேன்னு ராஜு கேக்குறாங்க. சிரிக்கிற கதிர், தெரியும் நீ அதை கேட்கதான் எனக்கு போன் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், இங்க பாரு எனக்கு சுத்தமா வலி எல்லாம் இல்ல, நான் பெட்டர் ஆயிட்டேன், அதனால நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம படுத்து தூங்குங்கிறாரு கதிர். சரி நீ எப்போ உடுமலைப்பேட்டையில இருந்து கிளம்புற அப்படின்னு ராஜு கேட்க, கஸ்டமரை டிராப் பண்ண உடனே கிளம்பிட வேண்டியதுதாங்கிறாரு கதிர். இல்ல உடனே எல்லாம் கிளம்பிடாத, கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்கிறாங்க ராஜி. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் டீய குடிக்க, எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேக்குறாங்க ராஜி. ஒரு 4:30 5 மணி ஆயிடுங்கிறாரு கதிர். சரி வந்துட்டு கால் பண்ணு, நான் வந்து கதவை திறந்து விடுறேன், நீ பாட்டுக்கு யாராவது வந்து கதவை திறக்கிற வரையில வாசல்லயே உட்கார்ந்து இருக்காத அப்படின்னு ராஜி மெதுவா சொல்ல, சரி சரி நீ போய் தூங்கு, நான் போனை வைக்கிறேன்னு கதிர் சொல்ல, சரி பார்த்து பத்திரமா வா அப்படிங்கிறாங்க ராஜு. சரி நீ போய் தூங்குன்னு போனை வச்சிடுறாரு கதிர். அவரோட முகத்துல ஒரு அழகான புன்னகை படருது. பழனிவேல் சலிப்பா எழுந்து உட்கார்ந்து, என்னைக்கே தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன், அப்பெல்லாம் தாகம் வராது, என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி எடுக்காம வந்து படுப்போம், அன்னைக்குன்னு பார்த்து நல்லா தாகம் எடுக்கும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு வந்து லைட்ட போடுறாரு. சொம்பு அப்படின்னு தேடி சொம்ப எடுத்து தண்ணிய குடிச்சிட்டு அப்பாடான்னு திருப்தியா நிமிர்றாரு. சரி இனிமே போய் நிம்மதியா தூங்க வேண்டிதான், என்னைக்காவது ஒரு நாளாவது
இடையில எந்திரிக்காத மாதிரி தூங்கணும் அப்படிங்கிறவரு எதேர்ச்சியா மெயின் டோர பாக்காது ஓப்பன்ல இருக்கத பாத்துட்டு வந்து லாக் பண்ணி வைக்கிறாரு. என்னது இது, கதவ தாப்பா போடாம வச்சிருக்காரு. தூங்குறதுக்கு முன்னாடி சிபிஐ ஆபீசர் பாண்டியன் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாரு. கதவு பூட்டியிருக்கா, எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டுல போய் படுப்பாரு. இன்னைக்கு அவரோட டியூட்டி அவரு நிறைவேத்தலையோ. பழனி மட்டும் இல்லனா இந்த வீட்டோட பாதுகாப்பு என்ன இருக்கிறது. நம்ம அருமை யாருக்கு புரிய போகுது. மீறி கேட்டா நம்மளையே வைவாக அப்படிங்கிற பழனி வந்து இழுத்து போத்தி படுத்து தூங்கிடுறாரு. மிஷினை ஸ்டார்ட் பண்ற மயிலோட அப்பா வந்து கதவுல கைய வச்சு பாக்குறாரு. கதவு துளி கூட அசையல. என்ன, கதவு தாப்பா போட்டிருக்கு, திறந்து வைன்னு மயிலுகிட்ட சொன்னோமே அப்படிங்கிறவரு மறுபடியும் கதவை தள்ளி பாக்குறாரு. எல்லாரும் பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்க மயிலு ஐயோ முருகா அப்படின்னு முருகனை துணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. கதவை திறக்கணுமே, என்ன பண்றது. போன் பண்ணி பாக்கலான்னு போன் எடுக்கிறாரு மயிலோட அப்பா. கால் வர போன் எடுத்துட்டு நைஸா வெளியே வர்ற மயிலு அப்பான்னு சொல்ல, அம்மா வீட்டு கதவு ஒண்ணு திறந்து வைக்க சொன்னேனேமா அப்படின்னு கேட்க, திறந்துதான்ப்பா வச்சேன் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு கதவை பாக்குறாங்க. இல்லையேம்மா பூட்டி இருக்குமான்னு தலைய மூடி இருக்க துண்டை எடுத்து விட்டுக்கிட்டே சொல்றாரு மயிலோட அப்பா. திறக்க முடியலன்னு அவரு சொல்ல, இல்லப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் திறந்து வச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மா பதட்டத்துல நீ சரியா திறக்காம விட்டுருப்பமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப வந்து கதவை திறந்து விடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரிப்பா சரிப்பா அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மா அம்மா போனை வச்சிடாதம்மா, ஏய் கதவை திறந்துட்டு சொல்லு, நான் வெளியே வாசல்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரிப்பாங்கிறாங்க மயிலு. சீக்கிரம் சீக்கிரம், யாராவது பாக்குறதுக்குள்ள உள்ளார போயிடணும்னு மொபைல பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. அங்க இங்க பாக்குற மயிலு பழனி நல்லா தூங்குறாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கதவு கிட்ட வர்றாங்க. நாம திறந்து வச்சுட்டு தானே போனோம் அப்படின்னு நினைக்கிற மயிலு முகத்துல வலியற வேர்வையை தொடச்சுக்கிட்டு மறுபடியும் லாக்கெல்லாம் ரிமூவ் பண்றாங்க. கதவை திறந்து பார்த்துட்டு வெளியே அப்பா இருக்காத பார்த்துட்டு, அப்பா அப்படிங்கிறாங்க மயிலு. நீ பயப்படாம உள்ள போய் படுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, அப்பா நீங்க மாட்டிப்பீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க திருட்டு பழி ஏத்துக்கிறதுக்கு நான் பொய் சொன்னேங்கிற பழி ஏத்துக்கிறது எவ்வளவோ பரவாயில்லப்பா. இப்போ ஒண்ணும் இல்லப்பா, நீங்க திரும்பி போயிடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மயில சொல்றாங்க. ஐயையோ, வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல யாராவது பானையை உடைப்பாங்களா, நீ நிதானமா உள்ள போய் படுமா, எல்லாத்தையும் அப்பா நான் பாத்துக்கிறேன். அம்மா மயிலு, என்னானாலும் நீ மட்டும் வெளியே வந்துடாத, போ உள்ள போய் படு, போமா சீக்கிரம் போ, உள்ள போய் படு போ, சீக்கிரம் போ போன்னு விரட்டுறாரு அவங்க அப்பா. இருங்கப்பா அப்படிங்கிற மயில கதவை சாத்திட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்படியே பயத்தோடவே உள்ளர போயிடுறாங்க. அவங்க போனதும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு மெதுவா உள்ளர வர்ற மயிலோட அப்பா வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்க ஒரு டேபிள்ல மோதுறாரு. ஒரு ஃப்ளவர் வாஷ் டேபிள் மேலேயே விழுந்த சத்தம் வருது. பழனி ரோபோட் மாதிரி எழுந்து உட்கார்றாரு. அவரோட பார்வை ஷார்ப்பா அங்க எதுலயே பாக்குது. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.